தெலுங்கு ஆடியன்ஸே இந்த படத்தை ஏற்றுப்பாங்களான்னு தெரில எனக்கு வந்து. ஏன்னா லாஜிக் ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் தில்ராஜ் வந்து அவரோட ஃபேமஸ் டயலாக் இருக்குல்ல, சாங் வேணுமா சாங் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குன்னு. ஓப்பனிங் எடுத்த உடனே ஃபைட் வருது, ஃபைட்டு முடிச்சோடனே சாங் வருது, ரெண்டுக்குமே ஒரு கோர்வை இல்லை. அது பிட்டு பிட்டாக வந்து என்னென்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கணும். சாங்ஸு செம்ம சூப்பராக இருக்குங்க. சாங்ஸ் வந்து சங்கரோட பிரம்மாண்டம் நல்லா தெளிவாக தெரியுது. சாங்ஸை வேறு ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. பட் கதையாக கோர்வையாக பார்க்கும்போது நம்மளால் அந்த ஃப்ளோவில் வந்து சாங்ஸ் வர்றது வந்து கதையை டோட்டலாக கெடுக்குது. நீங்கள் தனியாக சாங் பார்த்தீங்கன்னா அது வேறு ரேஞ்சில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஜெர்கண்டின்னு ஒரு சாங் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு டோட்டல் ஒரு ஊரை வந்து பெயிண்ட் அடித்து ஒரு மலை மாதிரியெல்லாம் வச்சு அது எங்கே எடுத்தாங்கலாம் ஒன்றுமே புரியல. அந்தளவுக்கு வேறு ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. பட் படம் ஃப்ளோவில் போகும்போது எனக்கு டக்குன்னு வந்து அண்ணங்காக்கா கொண்டகாரி தான் ஞாபகப்படுத்துது, இந்த ஒரு ஃப்ளோவில் இப்படி ஒரு பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த ஃப்ளோ அடிபடுது. இப்போ நான் தனியாக அந்த பாட்டை வந்து நான் யூடியூப்பில் பார்க்குறேன்னா நான் கண்டிப்பாக ரசிக்கக்கூடிய அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பாட்டு இது.